ஹாய். ஸோ இந்த வீடியோல ஒரு நம்பர் அது எவ்வளோ பெரிய டிஜிட் நம்பரா இருக்கட்டும், ஸோ அதை 9ஆல டிவைட் பண்றது எப்படி, அது லெஸ் தென் 10 செகண்ட்ஸ்ல எப்படி டிவைட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 123 இருக்கா. ஸோ 123 போடுங்க. போட்டுட்டு இங்க ஒரு நம்பரை மட்டும் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே கீழே இறக்கிடுங்க. எவ்வளோ வரும்? 1 வருமா? அப்படியே போட்டுங்க. தென் இந்த 1 எடுத்துட்டு போயிட்டு பக்கத்து டிஜிட்ல ஆட் பண்ணுங்க. ஸோ 2 + 1 எவ்வளவு? 3. ஸோ 3 எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு பக்கத்துல ஆட் பண்ணுங்க. 3 + 3 எவ்வளவு? 6. அப்போ கோஷியன்ட் வந்து 13, ரிமைண்டர் வந்து 6. கிளியரா? புரியுதா? செகண்ட் கொஸ்டின் அதே இதுதான். 4 1 2. ஸோ இங்க லைன் போட்டுக்கோங்க. ஸோ 4 இருக்கா, 4 அப்படியே இங்கே போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 பக்கத்தில் கொண்டு போங்க. 4 + 1 எவ்வளவு? 5. ஸோ இந்த 5 பக்கத்தில் கொண்டு போங்க. 5 + 2 எவ்வளவு? 7. அப்போ இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் வந்து கோஷியன்ட், இந்த பக்கம் பேர் வந்து ரிமைண்டர். இதுதான் ரிமைண்டர். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் 1 1 2 1. ஸோ லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 1 அப்படியே இங்கே போடுங்க. போட்டு இந்த 1ஓட இந்த 1 ஆட் பண்ணா 1 + 1 2. இப்போ இந்த 2 அங்கே கொண்டு போங்க. 2 + 2, இந்த 2வை இங்கே கொண்டு போகணும், இந்த 1 இங்கே கொண்டு போகணும். 2 + 2 எவ்வளவு? 4. ஸோ தென் இந்த 4ஐ பக்கத்தில் கொண்டு போங்க. 4 + 1 எவ்வளவு? 5. ஸோ இது என்னது? இதுதான் வந்து கோஷியன்ட், இதுதான் வந்து ரிமைண்டர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது சால்வ் பண்ணுவோமா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ பண்ணிட்டு இதோட ஆன்சரை பாருங்க. 4 2 1 1 0 இருக்கா, இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ 4 இருக்கா, 4 அப்படியே இங்க போடுங்க. ஸோ 4ல இருந்து 2 ஆட் பண்ணா 4 + 2 6. 6ல இருந்து 1 ஆட் பண்ணா 7. 7ல இருந்து 1 ஆட் பண்ணா 8. ஸோ 8ல இருந்து ஆட் பண்ணா 8. ஸோ 4 6 7 8ங்கிறது கோஷியன்ட், 8ங்கிறது என்னது? ரிமைண்டர். ஸோ எவ்வளோ பெரிய டிஜிட்டா இருந்தாலும் 9ஆல டிவைட் பண்ணணும்னா இப்படி பண்ணீங்கன்னா ஸோ சிம்பிளா டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 0 3 2 1. ஸோ இது பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு ஸோ இந்த 2 அப்படியே இங்கே இறக்கிடுங்க. 0 + 2, இந்த 2 போச்சுன்னா இந்த 2 இங்கே எழுதுறேன். 0 + 2 2, 2 + 3 5, 5 + 2 7, 7 + 1 8. ஸோ இது வந்து நம்மளோட கோஷியன்ட், இது நம்மளோட ரிமைண்டர். இதுதான் ரிமைண்டர். கிளியர்? நெக்ஸ்ட் 1 2 0 3 1. ஸோ இதை டிவைட் பண்ணுவோமா? ஸோ 1 அப்படியே இங்கே எழுதுங்க. இந்த 1 அங்கே ஆட் பண்ணோம்னா 2 + 1 3, 3 0 ஆட் பண்ணோம்னா 3, 3 + 3 6, 6 + 1 7. ஸோ 1 3 3 6ங்கிறது கோஷியன்ட், 7ங்கிறது என்னது? ரிமைண்டர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க 37/9. ஸோ இவ்வளோ சின்ன நம்பர் வச்சிருக்கேன்னு யோசிக்காதீங்க. இதில் சின்ன ட்ரிக் இருக்கு, சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 இங்கே போடுவீங்களா? 3 போட்டாச்சு. இந்த 3 கொண்டு போயிட்டு பக்கத்தில் ஆட் பண்ணுவோம். 3 கொண்டு போயிட்டு பக்கத்தில் ஆட் பண்ணா என்ன? 7 + 3 என்ன வருது? 10 வருது. அதாவது இவ்வளோ சிங்கிள் டிஜிட்டா வந்தது 2 டிஜிட்டா வருது. இப்போ ஒரு நம்பரை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை 5ஆல ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோங்க, 5ஆல டிவைட் பண்றீங்க. சம் நம்பரை 5ஆல டிவைட் பண்ணும்போது உங்க ரிமைண்டர் எப்படி இருக்கும்? ரிமைண்டர் என்ன இருக்கும்னா 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம். ஆனா 5க்கு மேல வராது. 5ஓ 5க்கு மேலேயோ நமக்கு ரிமைண்டர் வராது. சோ இப்போ இங்க 9 வச்சு நம்ம டிவைட் பண்றோம். அப்ப 9 வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு 0ல இருந்து 8 வரைக்கும் ரிமைண்டர் வரலாம். ஆனா அதுக்கு மேல ரிமைண்டர்ங்கிறது வராது. இங்க ரிமைண்டர் நமக்கு என்ன வந்திருக்கு? 10 வந்திருக்கு. 7 + 3 10 வந்திருக்கு. அப்ப 10ங்கிறது ரிமைண்டர் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா 9க்கு தானே டிவைட் பண்றீங்க, 10 9 பேசிஸ்ல பிரிச்சுக்கணும். 10 9 + 1 அப்படின்னு பிரிச்சுக்கணும். இந்த 9க்கு பதிலா, இந்த ஒரு 9க்கு பதிலா இந்த இடத்துல இங்க கோஷியன்ட் இருக்குல்ல, இங்க 3 இருக்கா, அதுல ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 + 1 என்னது? 4. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இந்த 1 இருக்கு தெரியுமா? இதுதான் நம்மளோட ரிமைண்டர். கோஷியன்ட் வந்து 4,
1ங்கிறது ரிமைண்டர். புரியுதா? சோ 10ங்கிற ரிமைண்டர் நமக்கு வராது 9 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது. 8க்கு மேல 9ஏ வராது ரிமைண்டரா. சோ அப்ப 10 கண்டிப்பா வராது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், 9 டேபிள்ல டிவைட் பண்றதுனால இந்த 10 9 + 1 பிரிச்சுக்கிறோம். இந்த ஒரு 9க்கு பதிலா இங்க பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி என்ன கோஷியன்ட் இருக்கோ அதுல 1 ஆட் பண்ணணும். அப்ப 3 இருந்துச்சு, 3 + 1 என்ன ஆகும், 4 ஆகும். சோ ரிமைண்டர் இங்க எக்ஸ்ட்ரா நம்பர் இருந்துச்சுல, அதுதான் நமக்கு ரிமைண்டர். புரியுதா? சோ நெக்ஸ்ட் சம் சொல்லவா, அப்ப இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். சோ லைன் போட்டுக்கோங்க. 149. சோ இங்க ஒரு டிஜிட் தள்ளி போட்டுக்கிறேன். இப்ப இந்த 1 அப்படியே இங்க இறக்கணுமா? 1 + 4 என்னது, 5. 9 + 5 என்னது, 9 + 5 எவ்வளவு, 14 வருதா? சோ 14 நம்ம பிரிக்கும் போது 9 பேசிஸ்ல பிரிச்சா 14 எப்படி பண்ணுவோம், 9 + 5. சோ இந்த 9க்கு பதிலா ஒரு 1 நம்ம இங்க ஆட் பண்ணிக்கணும். சோ நான் இவ்வளவு சுத்த வேணாம், இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளவு சுத்தி வர வேணாம், நான் இப்படி வரேன். ஓகேவா? சோ இந்த 9க்கு பதிலா 1 இதுல ஆட் பண்ணிக்கணும். இங்க 5 இருந்துச்சா, சோ 1 ஆட் பண்ணணும். சோ 1 ஆட் பண்ணா 5 + 1 இங்க 16 மாறும். அங்க நமக்கு ரிமைண்டர் என்னது, 5. அங்க ரிமைண்டர் 9 + 5 தானே எடுத்துக்கோம். அப்ப ரிமைண்டர் என்னது, 5. புரியுதா? சோ கோஷியன்ட் வந்து 16, ரிமைண்டர் 5. அதாவது இங்க இருக்கிற 5 அங்க போய் ஆட் ஆகும் போது நமக்கு 14 வந்துச்சு. அப்ப 9 பேசிஸ்ல பிரிக்கும் போது 9 + 5 பிரிப்போம். ஒரு 9க்கு பதிலா இந்த பக்கம் கோஷியன்ட்ல ஒரு 1 ஆட் ஆகும். தென் 4 நமக்கு 5 இருக்குல்ல, அந்த 5 தான் என்னது, ரிமைண்டர். புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन. 5 7 8 எந்த நம்பர் கொடுத்தாலும் 9ஆல நீங்க ஈஸியா டிவைட் பண்ணிடலாம், எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும். ஓகேவா? இது அதே மாதிரி பண்ணுவோமா? சோ 5 ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். இங்க பாருங்க 7 + 5, இதுலயே அதே மாதிரி இந்த 5 இங்க ஆட் ஆகும்போது +5 ஆகும். 7 + 5 நமக்கு என்ன வரும், 12 வருதா? 12 வருமா? சோ இந்த 12 9 பேசிஸ்ல எப்படி பிரிப்போம், 9 + 3. 12 9 + 3 தானே பிரிச்சுப்போம். சோ இந்த 9க்கு பதிலா இங்க ஒரு 1 ஆட் பண்ணணும். இந்த 3 இங்க கொண்டு வந்து போடணும். புரியுதா? சோ இதெல்லாம் அந்த பக்கம் வந்துச்சு, இந்த பக்கமே வருது, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, இங்க அங்க பண்ண அதே ப்ராசஸா பண்றோம். இந்த 9க்கு பதிலா ஒரு 1 இங்க போடுவோம், இந்த 3 இங்க போடுவோம். இப்ப இந்த 3 என்ன பண்ணணும், இங்க கொண்டு போயிட்டு ஆட் பண்ணணும். 8 + 3 என்னது, 11. சோ 11 9 பேசிஸ்ல எப்படி பிரிப்போம், 11 எப்படி பிரிப்போம், 9 + 2. 9 + 2 தானே. சோ இந்த 9க்கு பதிலா இங்க என்ன பண்ணணும், ஒரு 1 ஆட் பண்ணணும். இந்த 2 ரிமைண்டரா போடணும். இப்ப ஃபைனலா என்ன வருது, 5 + 1 6 ஆகும், 3 + 1 வந்து 4 ஆகும். 64ங்கிறது நம்மளோட கோஷியன்ட். ரிமைண்டர் வந்து 2. புரியுதா? இதுதான் ரிமைண்டர். கிளியர்? இன்னொரு தடவை இந்த क्वेश्चन சொல்லவா, நான் இன்னொரு தடவை சொல்றேன். எரேஸ் பண்ணிட்டு இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். எனக்கு 2 தடவை பண்ற மாதிரி இருக்குல்ல, சோ இன்னொரு தடவை சொல்றேன். 578 எழுதிக்கோங்க. 578 எழுதிட்டு ஒரு லைன் இங்க போட்டுக்கோங்க. இப்ப 9ஆல டிவைட் பண்ண போறோம். சோ 9ஆல டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை அப்படியே இறக்கணும் 5. சோ இந்த 5 இங்க போயிட்டு ஆட் பண்ணணும். அப்ப 7 + 5 நமக்கு என்ன வருது, 12 வருது. அப்ப 12னா நம்ம எப்படி பிரிக்கணும், 9 பேசிஸ்ல பிரிக்கணும். 9 டிவிஷன்னால 9 பேசிஸ்ல பிரிக்கணும். 9 + 3ன்னு பிரிச்சுப்போம். இந்த 9க்கு பதிலா இந்த எங்க வந்துச்சு, இங்க தான் வச்சிருக்கு, ப்ரீவியஸா ஒன்னதுல ஒரு 1 ஆட் பண்ணணும். இந்த 3 இங்க போட்டுறணும். ஓகேவா? சோ இப்போ 3 இருக்கா, இந்த 3 இங்க ஆட் பண்ணுங்க. 3 ஆட் பண்ணியாச்சா? சோ 8 + 3 இருக்கு. 8 + 3 எவ்வளவு, 11. 11ஆ? இந்த 11 எப்படி பிரிச்சுக்கணும், 9 + 2ன்னு பிரிச்சுக்கணும். சோ இந்த 9க்கு பதிலா இங்க ஒரு 1 ஆட் பண்ணுவோம், இங்க 2 போடுவோம். சோ அப்ப ஆன்சர் என்னது, இங்க 5 + 1 6, 3 + 1 4. சோ கோஷியன்ட் வந்து நமக்கு 64, ரிமைண்டர் வந்து நமக்கு 2. புரியுதா? நெக்ஸ்ட் 2 5, இது நீங்க சால்வ் பண்ணுங்க. 9 6. சோ இத நீங்க சால்வ் பண்ணுங்க, நானும் பண்றேன். சோ 2 அப்படியே போட்டுறணும். அப்ப 2 வந்துருமா? இந்த 2 கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், இந்த 5ஓட ஆட் பண்ணணும். 2 + 5 எவ்வளவு, 7. இந்த 7 கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், இந்த 9ஓட ஆட் பண்ணணும். 7 ஆட் ஆகும்போது என்ன வரும், 9 + 7 16 வரும். சோ இந்த 16 9 பேசிஸ்ல பிரிக்கணும். அப்ப எப்படி பிரிப்போம், 9 + 7. சோ ஒரு 9க்கு பதிலா என்ன பண்ணணும், இங்க ஒரு 1 இங்க தான வந்துச்சு. சோ இங்க ஒரு 1 ஆட் பண்ணணும். 7 இங்க போட்டுறணும்.
ஓகேவா 9 plus 7 வரும். ஸோ 9க்கு பதிலாக ஒரு 1 இங்கே ஆட் பண்ணணும், 7 இங்கே போட்டுறணும். ஸோ இப்போ இந்த 7 இதோட ஆட் பண்ணும்போது 6 plus 7 என்ன வரும், 13 வரும். 13 வருமா? ஸோ 13 எப்படி 9 by 6ல பிரிப்போம், 9 plus 4. 9 plus 4 பிரிச்சுப்போமா? ஸோ இந்த ஒரு 9க்கு பதிலாக இங்கே ஒரு 1 ஆட் பண்ணணும், இந்த 4 ரிமைண்டராக போட்டுறணும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், 2, 7 plus 1 8, 7 plus 1 8. ஸோ 288ங்கிறது என்னது, நம்மளோட கோஷியன்ட். ரிமைண்டர் என்னது வரும், ரிமைண்டர் வந்து 4. இதுதான் ஆன்சர். புரியுதா? ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் ஆனாலும் இந்த அந்த பேசிஸில் டிவைட் பண்ணிடலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது உங்களோட ஹோம்ஒர்க். இது நீங்கள் தான் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்டில் ஆன்சர் போடணும். ஓகேவா? டிவைடட் பை 9. ஸோ இது எப்படி பண்ணணும்? ஸோ இதை நீங்கள் ஆன்சர் பண்ணி எனக்கு கமெண்டில் ஆன்சர் போடுங்க, நான் செக் பண்ணுறேன். கிளியர்? தேங்க்யூ.